இப்போ ஃப்ரண்ட் நெக்கோடைய ஃபார்முலா பாருங்கள். மார்பு சுற்றளவு 35, 4ஆல் டிவைட் பண்ணால் 8.75 வரும். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. அடுத்தது கப்போடைய ஹைட் வந்து 35 டிவைடட் 3 ஈக்குவல் டு 11.6 வருது. ப்ளஸ் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அடுத்தது கப்போடைய வித்து வந்து 35 டிவைடட் 10 3.5 வரும். சென்டர் பாயிண்ட் வந்து 35 டிவைடட் 4 வந்துட்டு 8.75 வரும். எப்பொழுதும் போல் கழுத்து சுற்றளவு 2.4, ஷோல்டர் 5.5 இன்ச்சு, ஆம்போல் வந்து 7.5, ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு. இதோடைய பேட்டர்ன் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், குயின் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து அதாவது ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு எடுத்தாச்சு. கழுத்துடைய சுற்றளவு வந்து 2.4, ஷோல்டர் 5.5 இன்ச்சு, ஆம்போலும் 5.5 இன்ச்சு எடுத்தாச்சு. இப்போது மார்பு சுற்றளவு இங்கேருந்து 8.5 இன்ச்சு, 8.75, 8.75லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போது ஆம்போல் அளவு, சரியா? இந்த ஆம்போல் அளவு பார்த்திங்கன்னா இதுலேருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கணும். 3/4 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. அதனால தான் இங்கே 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறது. இந்த 2 1/2 இன்ச்சும் இங்கே வந்துடும், 1/4 இன்ச்சு வந்துடும். அடுத்தது நம்ம கஃபோடைய ஹைட்டு. நம்ம கஃபோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவுலேருந்து 3 டிவைட் பண்ணால் என்ன அளவு வருதோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போது எனக்கு வந்துட்டு 11.6 வருது. 11.6 ப்ளஸ் 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 11.6 3/4 இன்ச்சு எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போது இங்கேருந்து 1.25, அதே மாதிரி இங்கேயும் 1.25 எடுத்துட்டு ஒரு கர்வ் லைன் குறிச்சிக்கணும், சரியா? குறிச்சிட்டு அடுத்தது இங்கேருந்து சென்ட்ரு பாயிண்ட் இங்கே எடுத்துட்டு என்ன அளவு வரும், அதாவது மார்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன அளவு வருதோ அந்த இடத்துல குறிச்சிட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து பிகினருக்கு மட்டும்தான். இப்போ இந்த அளவு பேக் சைடில் சொல்லி கொடுத்தது தான். இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு. இப்போ இந்த கர்வ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் லைன் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு குறிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் அளவு. இதை விட இதை கீழே இங்கே தாண்டினாலும் இங்கே தாண்டினாலும் உங்களுக்கு வந்து அளவு டிஸ்டன்ஸ் மாறிடும். அப்போ வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கேஜ் லைட்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவும் இந்த ஆம்போல் அளவும் கரெக்டாக வரணும். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து 8.75 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அப்போது இப்போ நமக்கு ஆம்போல் அளவு வந்து 7, அதாவது ஆம்போல் அளவு வந்து 7.5 இன்ச்சு இருக்கு இல்லையா? இந்த 7.5 இன்ச்சு இதில் வரணும். இந்த 2 1/2 இன்ச்சு விட்டுட்டு என்ன அளவு எடுக்கிறோமோ இந்த அளவு வச்சுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 இன்ச்சு இங்கே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அளவு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடம் லைட்டாக ஸ்ட்ரிங்கேஜ் வரும், இல்லை பேக் சைடில் ஸ்ட்ரிங்கேஜ் வரும். இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இது பிகைனருக்கு மட்டும்தான். இதில் வந்து நிறைய அளவுகள் இருக்குது. தசை பிடிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது. அது போக போக சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது வந்து பேசிக் தான், பிகைனருக்கு மட்டும்தான். போட்டு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.